யாரெல்லாம் தமக்குரிய அன்புடையாரென்பும் புதிய பிறக்கு அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையாரென்பும் புதிய பிறக்கு அன்பு இல்லாதவர் எல்லாம் தனக்கு என்பார். அன்பு இல்லாதவர் எல்லாம் தனக்கே என்பார். அன்பானவர் உடலும் உயிரும் இதற்கு தருவார். இதெல்லாம் பார்த்தா என் பேர் வந்து இயேசுதாசன் இல்லையா? இயேசு வந்து தன்னோட உடம்பே கொடுத்து இந்த உலகத்துக்கு அந்த மாதிரி காமிச்சிருக்கிறது இயேசுநாதன் ஒரு நாள் தான். அந்த பேருக்கு நான் ஏதாவது செய்யலைன்னா நான் தப்பு இல்லையா? எப்போ அந்த நினைக்கிறேன். என் அப்பா வந்து எனக்கு பேர் போட்டது யேசுதாசன். யேசுதாசன் போட்டோடனே பலரும் சொன்னாங்க, சினிமா உலகத்தில் போனோடனே பேர் கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்காங்க. நான் அப்பா கிட்ட லெட்டர் போட்டேன். லெட்டர்லாம் அப்பா அனுப்பினா 10 நாள் கழிச்சு தான் மறுபடியும் அதை பதில் வரும். பதில் வந்தோடனே உனக்கு நான் கஷ்டப்பட்டு பேர் போட்டேன், அது பெரிய பேரு, அது மாத்தாத. அந்த பேரை மாத்திட்டு அந்த ஊர்ல ஏதாவது கிடைக்கணும்னா அது வாங்காது, இங்கே திருப்பி வந்துடுது சொன்னாரு என்னோட அப்பா. அந்த பேர் மாத்தாதுன்னு சொன்னார். நான் மாத்தல. இப்போ அதேதான் அப்பா சொன்னதும் அவன் அதான் என்னென்னமோ இருக்கு. என்கிட்ட சொன்னா ஒரே ஒரு வார்த்தை, நீ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேராது. அது நான் இப்பவும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் கேட்டாங்க அந்த பார்ட்டியில வா இந்த பார்ட்டி. எல்லா பார்ட்டியும் நம்ம பார்ட்டி தான். ஆனா நம்ம வந்து எங்கே போய் மாட்டியாச்சுன்னா அப்புறம் திரும்பி வர முடியாது. அதனால அப்பா சொன்ன வார்த்தையை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கேன். சங்கீதம் தான் உனக்கு பெருசு. அந்த சங்கீதம் ஒரு கிளப்லயும் நீ மெம்பர் ஆகாது. இதெல்லாம் பொன் வார்த்தைகள், பொன்னான வார்த்தைகள். இதெல்லாம் அப்பா அம்மா சொல்லும் போது நமக்கு ரொம்ப பிடிக்காது. என்னமோ இந்த கிழவர் இப்படி சொல்றாரு நினைக்கவே இல்லை. இதுதான் சத்தியம்னு நான் சொல்றேன். அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன சொல்லணும்னா, சந்தோஷமா எல்லாரும் சந்தோஷமா வாழணும். இந்த உலகத்துல சண்டை கிட்ட இல்லாம சந்தோஷமா ஆரோக்கியமா எல்லாரும் வாழணும். தன்னோட பேரன் பேத்தி எல்லாம் பார்க்க வேண்டாமா? அவங்க பெருசா வந்து கல்யாணம் பண்ணி அவங்க பேத்தியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பதான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். இப்ப நாங்களும் பேத்தி பேர்ல வச்சுதான் வாழ மாட்டோம். அவங்களோட சந்தோஷம், அவங்களோட சுகம், அவங்க பேசுறது, அவங்க பாடுறது, இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு தானாவே ஒரு ஆரோக்கியமா இருக்கும். மறந்து இருந்தெல்லாம் சாப்பிடவே வேண்டாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா வந்து பார்த்ததுனால, இந்த 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 கூட்டத்தை பார்த்ததுனால, இவ்வளவு சந்தோஷமான ஒரு கூட்டத்தை பார்த்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியுடன் திரும்பி நாங்க போய் சேர்த்துக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். Such a magical moment